சமயா ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து யூனிவர்ஸ்க்கே போர்ட்டல் கேட் வந்து ஓப்பன் ஆகுற நாள். அதாவது 8/8 அதாவது 8/8 8ஆம் தேதி 8ஆம் மாதம் டைம் வந்து 8:59 நைட் 8:59 யூனிவர்சல் வந்து எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பாசிட்டிவாக, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எனக்கு இது வேணும், இது நடக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடத்தி தர்றதுக்கான பவர்ஃபுல்லான நாள் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிடைச்சிருச்சின்னு மனசில் ஒரு பாசிட்டிவான நினச்சிட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணணுமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எண்ணி 8ஆம் மாதம் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு வேலை வேணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை வந்து எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும், இல்லை எனக்கு வந்து குழந்தை இல்லை, எனக்கு என்னோடய லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இன்றைக்கி வந்து இது வந்து நமக்கு கிடச்சிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இல்லை எனக்கு வந்து நல்ல வேலையில் கிடச்சிருச்சு, இல்லை நான் ஒரு பெரிய ஆகிட்டேன், ஒரு ஆக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நினச்சி நம்ம இந்த விஷயத்தை பண்ணோம்னா அது அப்படியே வந்து எண்ணி 8ஆவது மாதத்தில் நம்ம அதுவாக ஆகிடுவோம் அப்படின்றத பிரபஞ்சம் வந்து அதை நடத்தி கொடுக்குமா. அவ்வளோ பவராக இன்றைக்கி. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஒரு நோட்டில் 888 அப்படின்ட்டு எழுதிட்டு எனக்கு 1 லட்சம் பணம் கிடைத்தது, மறுபடியும் 888 எழுதி எனக்கு 1 லட்சம் பணம் கிடைக்காது, அதே மாதிரி ஒரு 8 வாட்டி எழுதணும். 8 வாட்டி வந்து எனக்கு 1 லட்சம் 888 போட்டு எனக்கு 1 லட்சம் பணம் கிடச்சிச்சு, 888 போட்டு எனக்கு 1 லட்சம் பணம் கிடச்சி, இந்த மாதிரி 8 வாட்டி. இது மாதிரி நீங்கள் என்ன கோரிக்கை உங்களுக்கு தேவையோ, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, இல்லை எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி 8 வாட்டி நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதிட்டு அதை ஒரு கையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. அமைதியாக வந்து ப்ரே பண்ணிவிட்டு நினச்சிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். அப்போது அதை திரும்ப நீங்கள் 8 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேண்டுதல் உங்களோட நீங்கள் என்ன நினச்சிங்களோ நீங்கள் அதுவும் ஆயிடுவீங்களா அப்படின்ட்டு நிறைய பிரபஞ்சம், அதாவது நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் அது கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, யூனிவர்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, என்விடி சிம்பிள், அதாவது இப்படி சிக்ஸாக் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இந்த சிம்பிள் தான் அது. இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, தெரியுதா? இந்த மாதிரி ஜிக்ஸாக் சிம்பிள் எங்கே என்ன இது வந்து மேலே வந்து நான் ஜிக்ஸாக் சொல்ல சாரி என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்களோ, இல்லை இப்போ எனக்கு வந்து 1 லேக் வேணும், இல்லை எனக்கு ஒரு வேலை வேணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், இல்லை எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும், என்ன உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. இங்கே எழுதிட்டு இந்த சைடு வந்து 888, அதேமாரி கீழே இந்த சைடும் 888, ஆப்போசிட் சைடில் 888 எழுதிட்டு இங்கே கீழே உங்களோட நேமும் அதுக்கு கீழே டேட்டை மட்டும் போட்டு நீங்கள் இதேமாரி ஒரு பேப்பரில் அது எழுதிக்கணும். இது மாதிரி எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, க்ரீன் பென் யூஸ் பண்ணலாம், அல்லது ரெட் பென் யூஸ் பண்ணலாம். அந்த 2 பென்னால் மட்டும்தான் எழுதணும். வேறு நீங்கள் பிளாக் பென்னோ இல்லை க்ரீன், அதாவது பிளாக் பென்னு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ரெட் பென் வந்து யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதேமாதிரி இந்த ஒயிட் பேப்பருக்கு பதில் நீங்கள் எல்லோ கலர் பேப்பரில் எழுதினீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பென்னை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. ரெட் பென்னு அப்படி இல்லைன்னா க்ரீன் பென்னால் எழுதிடுங்க. இங்கே என்ன வேண்டுதலோ அதை எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே உங்கள் நேமு, இன்னைய டேட் போட்டுக்கோங்க. இங்கே ஆப்போசிட்டில் 888 எழுதிட்டு ஜிக்ஸாக்கில் இது மாதிரி எழுதிக்கோங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பேப்பரில் 888 எழுதிட்டு எனக்கு என்ன வேண்டுதலோ அது கிடைச்ச மாதிரி பாசிட்டிவாக கிடச்சிருச்சு, எனக்கு இது கிடச்சிருச்சு, இது நடந்துருச்சு, இது வாங்கிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதி ஒரு 8 வாட்டி எழுதணும். 888 போட்டு 8 வாட்டி எழுதிட்டு 8 வாட்டியும் அதோட கோரிக்கை எழுதிட்டிங்கன்னா, எழுதி ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு வேண்டிட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்றது. இந்த யூனிவர்சல் வந்து அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்குமா. நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நீங்கள் நினச்சி அதை வேண்டுறீங்களோ அந்த பிரபஞ்சம் வந்து அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அது மாதிரி உங்களுக்கு
8 மாதம் கழித்து இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இப்போ 1 லட்சம் வேணும்னா அந்த 1 லட்சம் உங்களுக்கு கிடச்சிருக்குமா, ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அமைச்சு தருமா. அந்த யூனிவர்ஸோட வைபிங் பாசிட்டிவான வைப்பு என்னென்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக எனக்கு இது வேணும் நீங்கள் எதையை நினச்சி ரொம்ப ஏங்கி அதை நீங்கள் ரொம்ப வருஷமாக இதுக்காக ஏங்கியிருப்பீங்க, ரொம்ப வருஷமாக இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அது எனக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் இன்றைய நாளில் அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உதவி பண்ணுமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைய நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 888னா 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 8 டைம் 8:59 நைட்டு 8:59 வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் இப்போ இதை எழுதலாமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், குளிக்கலை நான் எழுதலாமான்னு எப்படி வேணாலும் நீ எழுதலாம். வந்து எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் நான் எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னைய டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அதனால் இன்னைய நாளுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ எழுதி வைக்கிறீங்களோ அது எண்ணி 8ஆம் மாதத்தில் நடக்கும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸு ஸ்ட்ரிக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து யுனிவர்சல் கொடுக்குற ஒரு பாசிட்டிவான ஒரு இது லக்கியான நாள். இந்த லக்கியான நாளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக நீங்கள் எழுதி போடுங்க. கண்டிப்பாக அது 8ஆம் மாதத்தில் நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.